என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, ராம் கிரிட்டிக் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு முக்கியமான பதிவு. கிட்டத்தட்ட 131 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில். இதுக்கு யோகி ஆதித்யநாத் பொறுப்பேற்பாரா? ஒரு பொதுக்கூட்டம், பிரசங்கம், சாமியார்கள் பிரசங்கம். அதுக்கு வழிபட போன, அவன் பிரசங்கத்தை கேட்க போன இடத்துல கூட்ட நெரிசலில் சிக்கி 131 பேர் பலியாயிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், என்ன, எதுக்காக அவ்வளோ கூட்ட நெரிசல், சாகிற அளவுக்கு அங்கே என்ன நடந்தது, அவ்வளோ கூட்டமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்ப்போம். அதில் ஒரு விஷயம் இருக்குது. கேவலம் இதுக்காகவா இவ்வளோ, இன்னுமா இதெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு இருக்கும் இந்த வீடியோவுடைய, அப்படி இருக்கும் இந்த பதிவு. எனக்கே அப்படிதான் தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு பாஜக நிர்வாகி பிருத்திவி அப்படிங்கிறவர், பிருத்திவின்னு ஒருத்தர் 167 கோடி மதிப்பிலான தங்கம் கடத்தி சென்னை விமான நிலையத்தில் மாட்டிக்கிட்டார். 267 கிலோ தங்கம் பிடிபட்டிருக்கு. இதுக்கு அண்ணாமலை பொறுப்பேற்பாரா? அண்ணாமலைக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கா? இதில் அண்ணாமலையும் கூட்டணியா? இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த உத்தரப்பிரதேச விவகாரம் பார்த்துடலாம். ஏன்னா உயிரிழப்பு நடந்திருக்குது. அதை என்ன எதுக்காக அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த யோக்கியவான்கள் தமிழ்நாட்டில் ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா, நிர்வாக சீர்கேடு, போலீஸ்காரங்க அலட்சியத்தினால கள்ளக்குறிச்சியில் நடந்த மரணங்கள், அதற்கு அரசாங்கம் பொறுப்பேற்று அதுக்கு தகுந்த இழப்பீடு கொடுத்து கரெக்டாக வழிநடத்துகிற அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் 331 பேர் செத்து போயிருக்கிறாங்களே. அப்பாவி மக்கள், ஒரு பாவம் அறியாதவங்க. சாமியை வழிபட போவோம் அப்படின்னு போனவங்க. ஒருத்தன் பிரசங்கம் பண்ணுறான், அவன் சாமியார், அவனே போலீஸ் சாமியார், அவன் போலீஸ்காரன், கான்ஸ்டபிளாக வேலை பார்த்தவன். ஒரு கான்ஸ்டபிள் எவ்வளோ சம்பாரிச்சிக்க முடியும்? கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சா நிம்மதியாக ஒரு வீடு வாங்கலாம். ஒரு வீடு ஒன்று வாங்கலாம் சின்னதாக, ஒரு 1 BHK 2 BHK ஒரு வீட்டை ஒன்று கட்டலாம். அதை தவிர அவங்களால என்ன சாதிக்க முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வேலையை விட்டுட்டு நம்ம சாமியாரா போகிறோம் அப்படின்னு, அவன் பேர் போலே பாபா, உண்மையான பேர் நம்மளுக்கு தெரியல, அவன் சாமியாராக வந்த வேட்டி மாற்றிக்கிட்டான். இந்த போலே பாபா அப்படிங்கிறவன் உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் பழக்கப்பட்ட பேர் தான். இதே ஹத்ராஸில் தான் ஒரு பெண்ணை கற்பழிப்பு நடந்து அந்த பெண்ணோட உடலை ஊழியவங்கக்கிட்ட ஒப்படைக்காமல் போலீஸ்காரங்களே எரிச்சாங்க. அந்த நிகழ்வு பார்த்தோம். இதே ஹத்ராஸில் தான் ஒரு எம்பியோட மகன் விவசாயிகள் மேலே வண்டி ஏற்றி ஒரு 5 பேர்த்து 6 பேருன்னு நினைக்கிறேன் வண்டி ஏற்றி கொன்னது. எல்லாமே அதுங்க தான் நடக்குது. இப்போ இதே ஹத்ராஸில் தான் 131 பேர் இறக்குறாங்க. என்ன இறப்பு, எதனால இறப்பு, என்ன அங்கே நடந்தது? இங்கே எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் சமாளிச்சிடறோமே, எந்த ஒரு உயிரிழப்பு இல்லாமல். எல்லாமே இங்கே விசேஷங்கள், பங்குனி உத்திரம், திருவண்ணாமலை தீபம், எல்லாத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இங்கே சமாளிக்கிறோமே. அப்போ அங்கே சமாளிக்க முடியாத அளவுக்கு கூட்டமானா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சாதாரண கூட்டம் தான். அதை கட்டுப்படுத்திருக்கலாம். அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களுடைய மத்தன போக்கு. நம்ம ஊர் போலீஸை குறை சொல்கிறோம். நம்ம ஊர் போலீஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களை விட அவங்க ரொம்ப கேடுகட்டவங்க, கொஞ்சம் கூட ஒரு மனிதத்தன்மையே இல்லாதவங்க தான் அங்கே இருக்கிறவங்க. எல்லா போலீஸ்காரையும் சொல்கிறேன். உத்தரப்பிரதேசு, மத்திய பிரதேசு, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு போலீஸுக்கு ஏன்னா ஒருத்தன் கூட வரமாட்டான். இங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு யோசிப்பான், இது பண்ணலாமா, இது அடித்தா அவங்களுக்கு ஹேர்ட் ஆகுமே, அந்த யோசனையாசை வந்துருக்கும். அவன்கிட்ட எதுவுமே, அவனோட மனிதாபிமானமே இருக்காது. அந்த நாய்கள் விட்டுட்டாங்க, ஒரு கீவு போட்டு விட்டுருக்கலாம், அப்படியே விட்டுட்டாங்க எல்லாத்தையும். என்ன எதுக்காக விட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த போலே பாபான்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அந்த போலி பாபாவுங்க, இந்த நாய், இந்த கான்ஸ்டபிளா இருந்து போலீஸ் ஆனவன்,
இவனுடைய காலடி மண்ணு எடுக்கிறதுக்கு இவங்க எல்லாம் போயிருக்காங்க. ஒரு பெரிய நிகழ்வு கிடையாது. எவ்வளவு ஒரு கேவலமான பிறப்பு பார்த்தீங்களா? இன்னுமா அந்த முட்டாள்தனத்தை நம்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் யாரு? அங்க இருக்க யோகி ஆதித்யநாத் போன்ற பிற்போக்குத்தனமான அரசியல்வாதிகள் தான் காரணம். ஜனங்களுக்கு எது உண்மை எது பொய், யார் உண்மையானவன் யார் போலி தெரியாது. ஒருத்தன் வந்தான் திடீர்னு போலே பாபான்னு அவன் வந்து பிரசங்கம் நடத்துறான். அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குது இந்த அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொடுக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற யோகி ஆதித்யநாத்தோட அரசு வந்து கொடுக்குது, எல்லா பாதுகாப்பும் கொடுக்குது. காவி உடைய கட்டிக்கிட்டு 4 ருத்ராட்சியை போட்டுக்கிட்டு ஜடாமுடியை வளர்த்துக்கிட்டீங்கனால நீ வந்து கோடீஸ்வரன் ஆயிடலாம். இங்க நாடாளுமன்ற கட்டணம் திறப்பதற்கு கூட பூரா இந்த பரதேசிங்க தான் போயிருந்தாங்க. பூரா பரதேசி கூட்டமா இருந்தது. அவனுக்கு தான் நின்று உட்காந்து இருந்தாங்க பரதேசிங்க. கேட்டா அவங்க தான் இந்து மத காவலர்கள். இவன் காலடி மண் எடுத்து வீட்டில் கொண்டு போய் வச்சு பூஜிச்சா எல்லாரும் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்களாம். அவங்களுக்கு பிடிச்ச பாவம் போயிருமா. இது அந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸ். இவருடைய காலடி மண் எடுக்கிறதுக்கு சும்மா கிடையாது. இதுக்கும் பணம் கொடுத்து இதுக்குன்னு அவரை புக் பண்ணி அவர் நடந்த இடத்த அந்த இடத்துல இருந்து மண் எடுக்கிறதுக்கு ரொம்ப பணம் செலவு பண்றவங்களா இருக்கிறாங்க. சும்மா சாதாரணமா நம்ம கடந்து போக முடியாது. போலே பாபான்னு ஒருத்தன் வந்தான் அப்படிலாம் கிடையாது. இவனோட காலடி மண் எடுக்கிறதுக்கு பணம் செலவு பண்ணி எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. இங்க ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னதுமே எல்லாம் வலிமை இருக்கிறவங்களாம் போயிட்டான். வலிமை இல்லை. அதுவும் இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, செத்ததுல கிட்டத்தட்ட 75 பேருக்கு மேல பெண்கள் தான். அதுவும் ஒரு 20 பேரை மட்டும்தான் இவங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கிறாங்க. ஒரு 85 பேருக்கு மேல அந்த கூட்டம் கலைஞ்ச வேட்டி தான் தெரியுது அந்த இடத்துல பிணங்கள் கிடக்குதுன்னு. பார்க்கல, அவங்க போட்டு மிதிச்சு கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர்த்த காப்பாத்திருக்கலாம். உத்தரப்பிரதேச அரசாங்கத்தோட லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த 131 பிணங்களை வைக்கிறதுக்கு மார்ச்சுரியில இடம் கிடையாது. ரோட்ல போட்டு இருந்தாங்க. ரோட்ல தமிழ்நாட்டில் அப்படி நடந்திருந்தா இந்நேரம் இந்த யோக்கியவான்கள், அண்ணாமலை போற யோக்கியவான்கள் எல்லாம் வந்து குதிச்சிருப்பான் தைய தக்கன்னு. கெட்டு போச்சு, சட்டம் கெட்டு போச்சு, இங்க என்ன நடக்குது, ஜனநாயகம் இல்லையா, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, கள்ளச்சாராயத்தை ஒழிக்கல, உடனே பதவி விலகணும் ஸ்டாலின், எல்லாத்தையும் கத்துவானுங்க. நாய்களிடும் மூலம் நம்மளுக்கு கேட்கும். இதுக்கு பேச சொல்லுங்க, பேச மாட்டான். இதை பத்தி பேசவே மாட்டான். இந்த யோக்கியவான் எவனுமே வாயை திறக்க மாட்டான். வருஷா வருஷம் நடக்குது. வருஷா வருஷம் சிவராத்திரிக்கு ஜக்கி வாசுதேவ் கூட்டம் நடத்துறான். பெரிய பெரிய ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு பக்கத்தில் இருக்கிற வனப்பகுதியில் இருக்கிற யானைகள் போன்ற பல விலங்குகள் வாழுது. அந்த இடத்துல எல்லாம் வந்து சட்டத்திட்டமே இருக்குது, வன பாதுகாப்பு சட்டமே இருக்குது. பெருசு பெருசா வெடியை உபயோகிக்கக்கூடாது, மேல சத்தத்தை உபயோகிக்க கூடாதுன்னு இருக்குது. மனுஷன் நாம 131 பேர் செத்துட்டோம். இன்னைக்கு அதுக்காக குரல் கொடுக்க உத்தரப்பிரதேசத்துல ஆள் இல்லை. நேஷனல் மீடியால இருந்து இன்னைக்கு ஒழுக்கமா வேலை செய்யறாங்க, எல்லாம் எடுத்து போடுறாங்க. மக்களை காப்பாத்திருக்கலாம். ஆக்சிஜன் குறைபாடு, நெரிசல்ல தான் செத்துருக்கிறாங்க. எல்லாத்தையும் காப்பாத்திருக்காங்க. அட்லீஸ்ட் 131 பேரையும் காப்பாற்ற முடியல கூட ஒரு சிலரையாசம் காப்பாத்திருக்கலாம். ஆனா மருத்துவ வசதி இல்லை உத்தரப்பிரதேசத்துல. டாக்டர்ஸ் இல்ல, போதுமான டாக்டர்ஸ் இல்ல உத்தரப்பிரதேசத்துல. போடுறான். நம்ம மோடி இருக்காருல்ல, தீர்க்கதரிசி, இங்க ஒருத்தர் இருக்கான், இவனும் தீர்க்கதரிசி. அவனும் பாபா தான். இந்த பாபாக்கள் எல்லாம் சேர்ந்து மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொன்னு, இந்த போலே பாபான்னு ஒருத்தர் இருக்கிறான்ல, அவனை கைது பண்ண போறீங்களா? கட்டாயம் பண்ண மாட்டாங்க. அவன் தான் நடத்துறான். அவன் நடத்துற பிரசங்கத்துக்கு தான் மக்கள் வராங்க. நீ மண்ணை கொடு, மயிரை கொடு. அவன் முட்டாத்தனமா வந்து உன் கால் விழுந்து அள்ளிட்டு போறான். கொடுக்கறத ஒழுங்கா கொடுக்கணுமா இல்லையா? ஒரு கீ ரெடி பண்ணு, அதில் வர சொல்லி அப்படியாச்சும் கொடுத்துட்டு போகணும்ல. அதை கூட பண்ணாம எல்லாரையும் நெரிசல்ல விட்டு சாகடிச்சிருக்கிறான். இவனை கைது பண்ணுமா? பண்ணாது.
ஏன்? இந்து மத காவலர்கள், நாங்க அவங்களை எப்படி கைது பண்ணுவோம், மக்களோட இயலாமை. எங்க போனாங்க தமிழ்நாடு பாஜக? தமிழிசை அக்கா எங்க போனீங்க? வந்து வண்டி வண்டியே அழைப்பீங்களே. மக்கள் வந்து இந்து மதம், ஒவ்வொருத்தங்கிட்டையும் கடவுள் இருக்கு, சாமி இருக்கு, அவனால நம்ம பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு முட்டாள்தனமா நம்பிட்டு இருக்கிறான் வட மாநிலங்கள்ல. பூஜை புனஸ்காரம், நான் யோமம் பண்றேன், ஹோமம் பண்றேன், யாகம் பண்றேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவன் பணத்தை கறந்துட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு 4G 420 வேலை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கடவுள் பேர் சொல்லி 420 வேலை பண்ணிட்டு இருக்கிறான். அங்க நடக்கிறது சர்வசாதாரணமா. ஒரு பூஜைக்கு 10,000 20,000 50,000 அள்ளி கொடுப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் இது புதுசா இருக்கும். தமிழ்நாட்டில் இது நடக்கிறதே ரொம்ப அதிசயம். ஒருத்த வந்து ஒன்று சொன்னான், அப்படியா சரி போய் பார்த்துக்கலாம். ஏன்னா அவனையும் ஹர்ட் பண்ண மாட்டான், அவனை அடிக்கவும் மாட்டான், அவனை இக்னோர் பண்ணுவான். சரி பார்த்துக்கலாம் போ, சரி பணம் இல்லை அப்புறமா பேசிக்கலாம் போ, நான் கூப்பிட்றேன். அவனை கத்திரிக்க தான் பார்ப்பான் நம்ம தமிழ்நாட்டுக்காரன். உனக்கு ஆயில் போயிடும், நீ செத்து போயிடுவேன்னு சொன்னா கூட நம்ப மாட்டான். அங்க அப்படி கிடையாது. ஒருத்தன் காலடி மண்ணுக்கு செத்துருக்க 131 பேருக்கு கொதிக்கிறேன்னா ஏன் கொதிக்க மாட்டோம்? தமிழ்நாட்டில் அதோட ஒரு கேவலம் நடந்திருக்குது. தமிழக பாஜக ஆட்சிக்கு வராதுக்கு முன்னே ஆற்று மணல் கொள்ளை எடுக்கிறாங்கல்ல, ஆற்று மணல் எடுக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கமிஷன். பல பெண்களுடைய கற்பெல்லாம் சூறையாடுறாங்க. இது வந்து கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம். நீங்க நக்கீரன்ல பேட்டி போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 4 பாகமா போட்டிருக்கிறாங்க. சூர்யா சிவா பேசிட்டு இருக்கிறார். அவருடைய பேச்செல்லாம் நம்ம கேட்கணும். ஏன்னா அவர் அண்ணாமலையால உள்ள கொண்டு வரப்பட்டவர் பாஜகவுக்கு. 2 முறை அண்ணாமலையால் பாஜக விட்டு வெளியேற்றப்பட்டவர். 2வது முறையே வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு அவர் லிஸ்ட் போட்டுட்டு இருக்காரு, யார் எப்படி எப்படி அப்படின்னு. இந்த நாய்ங்க ஒன்று செஞ்சிருக்கிறானுங்க. கேந்திர வித்யாலயான்னு ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அங்கே ஃபீஸு கிடையாது, ஃபீஸ் கம்மி, அங்கே செலவில்லை. நம்ம பிள்ளை அங்கே படித்தா அந்த பிள்ளைக்கு உடனே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், அந்த பிள்ளை செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும்ல, எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்கும்ல. அந்த சீட்டு கேட்க போனா, நான் அவங்க கட்சியில் இருக்கிறேன், ஏன் குழந்தைக்கு, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, நான் வெளியாட்களுக்கு கிடையாது, கட்சியில் இருக்கிறவங்களுக்கு, நான் கட்சி தொண்டை தான் இருக்கிறேன், ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்கிறேன், எங்க பையனுக்கோ எங்க பேரனுக்கோ ஏதாவது ஒருத்தருக்கு சீட்டு வேணும்னு போய் கேட்கறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு உதவி கேட்க போன பெண்ணை படுக்க கூப்பிடுவாங்களாம். நான் சொல்லலைங்க, சூர்யா சிவா சொல்றாரு. கேந்திர வித்யா சீட்டு வாங்குறதுக்கு பொம்பளைங்களை படுக்க கூப்பிடுறாங்க தமிழக பாஜக. சூர்யா சிவா சொல்றாரு ஓப்பனா. நீங்க வேணா போய் யூடியூப் சேனல்ல நக்கீரன் அடிச்சிங்கன்னா சூர்யா சிவாவோட இன்டர்வியூ எடுத்து கேளுங்க. மொத்தம் 4 பாட்டு போட்டாங்க. சொல்றாரு, இப்போ பிருத்திவின்னு ஒருத்த மாட்டிட்டான். அவன் ஒரு தமிழ்நாட்டில் பாஜக நிர்வாகி. ஒரு கோடி 2 கோடி இல்லை, கிட்டத்தட்ட 167 கோடி ரூபாய், 267 கிலோ தங்கம், தெளிவா கோல்டு, பியூர் கோல்டு கிலோ கிட்டத்தட்ட 1/4 டன்னுக்கு மேல ஒருத்தன் கடத்திட்டு வந்து கஸ்டம்ஸ்ல மாட்டிருக்கிறான் சென்னை ஏர்போர்ட்ல. யாருன்னு பார்த்தா பாஜக நிர்வாகி, பேரு பிருத்திவி. மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க. எங்கே சென்றார் அண்ணாமலை? ஜாஃபர் சாதிக்கோட போதைப்பொருள் கடத்தல்ல மாட்டினார் ஜாஃபர் சாதிக். அவர் வந்து திமுகவில் ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தாரு. அவருக்கும் உதயநிதிக்கும் சம்பந்தம் இருக்கு, அவருக்கும் ஸ்டாலினுக்கும் சம்பந்தம் இருக்கு. எல்லாரும் 8 கட்டி விட்டாங்க. அவன் திருடனே யாருக்கு தெரியும்? கட்சியில சேர்ந்தான், கட்சியோட கொள்கையை பறப்பான், கட்சியோட கொள்கையை பரப்பதற்கும் கட்சியோட வளர்ச்சிக்கும் இவன் உதவுவான். வர்றான், சரின்னு கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. ஆனா இவன் பின்பாகம் இப்படி வச்சுக்கிட்டு தான் வருவான்னு யாருக்கு தெரியும்? இது கலைஞர் காலத்தையே நிறைய நடந்திருக்குது. நல்லவனாட்ட வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு போனவங்க கலைஞர் காலத்திலயும் நடந்திருக்கு. இத அன்னைக்கு பெருசா பேசினாங்க. தமிழ்நாட்டு கரண்ட் ஆபர் ஒருத்தர் இருக்கிறானே, சவுக்கு சங்கர்,
இன்னைக்கு ஜெயிலில் களி சாப்பிட்டுருக்குறான். அவன் பேசுவான், அப்பா அப்பா அப்பா. எங்கே போனார் அண்ணாமலை? உத்தரப்பிரதேசத்து விஷயத்துக்கும் 131 பேர் செத்தத்துக்கும் வாய் திறக்க மாட்டீங்க. 160 கோடிக்கு மேலே தங்கம் கடத்தல் ஆயிருக்கு, அதை பற்றியும் பேச மாட்டீங்க. என்னதான் பேசுவீங்க? கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பேசுவீங்க. குஜராத்தில் மோர்பி அப்படின்னு ஒரு இடம், குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான இடம். அந்த மோர்பியில் பாலம் ஒன்று இடிஞ்சு விழுந்து 100 பேருக்கு மேலே இறந்தாங்க. மோர்பி பாலம். ராஜ்கோட்டில் இப்போ ரீசெண்டாக நடந்தது. ராஜ்கோட்டில் ஏர்போர்ட்டு இடிஞ்சு விழுந்து அது சம்பவம் ஆயிருக்கு. டெல்லி ஏர்போர்ட்டு போன வருஷம் திறந்த டெல்லி ஏர்போர்ட்டு புதுப்பிச்சு மோடி அரசாங்கத்தால் திறந்த ஏர்போர்ட்டு உடஞ்சி ஒரு கார் மேலே விழுந்து காரு நொறுங்கி போச்சு. காரு நொறுங்கி போய் கிடக்கு. பாலம் போன மாதம் திறந்த பாலம் புட்டுவிட்டு கிடக்கு. புட்டுவிட்டு விழுந்து போச்சு. பாலமே இடிஞ்சு விழுந்து போச்சு. இங்கே கத்திப்பாரா பிரிட்ஜ் 20 வருஷமா கம்பீரமாக நிற்கிது. கத்திப்பாரா, சென்னை கத்திப்பாரா யாருக்கு தெரியும்? பட்டர்ஃப்ளை பிரிட்ஜும்பாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பிரிட்ஜோட பேர் கூட தெரியாது. ஏன்னா அது பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனா பட்டர்ஃப்ளை பிரிட்ஜும்பாங்க. கத்திப்பாரா பிரிட்ஜ் ஸ்ட்ராங்காக நிற்குது. சாதனை பண்ணுறாங்க. எல்லா பிரிட்ஜ், எந்த பிரிட்ஜும் எந்த ஆட்சியிலையுமே, அதிமுக திமுக எந்த ஆட்சியிலையுமே ஒன்றுமே ஆகல. தெளிவாக இருக்குது. இங்கே வேலை செஞ்சு 1 மாதம் கூட ஆகல. ராமர் கோவில் ஒழுகுது. வேற எங்கன்னா உழவுனா கூட பரவாயில்ல, ராமருடைய கழுவறையிலே ஒழுகுது. ஓட்டை ஒரு மலைக்கு தாங்கல. ஊழல் 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 ஊழல். ஆனால் நீங்கள் தமிழக பாஜகவும் திராவிட மாடல் அரசாங்கத்தையும் நீங்கள் புரளி பேசுவீங்க. எங்கே நாமளை போனீங்க? ராகுல் காந்தி நீட்டை பற்றி பேசணும், அதை பற்றி கலந்துரையாடணும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாரு பாராளுமன்றத்தில். பேசுறதுக்கு டைம் ஒதுக்குங்க அப்படின்னு. நேற்றுக்கு தான் ஒரு வெட்டி போட்டார். எல்லாம் திகச்சு போய் கிடக்குறாங்க. உடனே இன்னைக்கு நோட்டீஸ் கொடுக்கவும் பாராளுமன்றம் ஒத்திவைப்பு, காலவரையற்று, தேதியே அறிவிக்கல. மறுபடியும் எப்போ கூடுன்னு சொல்ல முடியாது. தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுட்டாங்க. இவரோட பேச்சு எப்படி எதிர்கொள்றதுன்னு தெரியாமே ஒத்தி வச்சுட்டாங்க. ஏன்னா பிரச்சனை அவ்வளோ ஓடிட்டு இருக்கு. நார்த் இந்தியாவில் நீட்டு வேண்டாம் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேச பாஜக அரசாங்கத்துக்கு தைரியம் இல்லை. பப்புன்னு சொன்னாங்க. பப்பு ஒன்றும் தெரியல, குழந்தை பேசுகிற மாதிரி பேசுகிறான் பப்பு அப்படின்னாங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு ராகுல் காந்தி போட்டு பொழந்து எடுக்கிறார். அவருடைய பேச்சுக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியல. அங்கே இருக்கிற பாஜக 244 எம்பிக்களுடைய அத்தனை கேள்விக்கும் பதிலளிக்கிறார். அந்த 2 மணி நேரம் நீங்கள் வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு உத்தியோகம் வந்துடும். இப்படி ஒரு தலைவனா? இவ்வளவு தெல்ல தெளிவான ஒரு அறிவா? ஒரு துண்டு நோட்டீஸ் கூட இல்லையே, ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லையே, எதையுமே எடுத்துட்டு போலையே. ஒரு 5 படங்கள், அதுவும் மதம் சார்ந்த படங்கள், 5 படங்கள், அது மட்டும் தானே வச்சிருந்தாரு. இவ்வளவு நல்லா பேசுறாரு. இதுக்கு முன்னாடி நான் ராகுலோட பேச்சு இப்படி கேட்கலையே. அப்படி வியப்போட நான் பார்த்தேன் அந்த பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் 137 பேர் உயிரிழந்தது ஒரு துயர சம்பவம். அது யாராலும் ஜீர்ணிக்க முடியாது. இங்க இப்போ கொள்ளையை போயிருக்கு, கஸ்டம்ஸ்ல மாட்டிருக்கு. இந்த கஸ்டம்ஸ்ல மாட்டின தங்கம் முறைப்படி இங்க கஸ்டம்ஸ்ல மாட்டினா ட்ரெஷரிக்கு போகும். ட்ரெஷரிக்கு போகுமா இல்ல பாஜக கையில் ஒப்படைப்பாங்களா தெரியல. ஏற்கனவே டன் ஒரு பெரிய கண்டெய்னர் நிறைய பணம் ஒன்று மாட்டுச்சு. எனக்கு நினைவில்லை. நினைவு சரியா இருந்தா 2011-12 தேர்தல் காலங்களில் நினைக்கிறேன். ஒரு கண்டெய்னர் நிறைய பணம் சிக்கிச்சு. அது யாருதுன்னே இது வரைக்கும் தெரியல. அந்த பணம் யாருது என்ன போலீஸ்காரங்க பிடிச்சாங்க. ஆனா போலீஸ்காரங்க விட்டுருங்கன்ட்டாங்க. அங்கிருந்து சிபிஐயோ ஏதோ ஒரு மேலதிகாரிகள் அந்த வண்டியை எடுத்துட்டு போனாங்க. அவ்வளவுதான் தெரியும். அது எங்க போச்சு, அந்த பணம் யாருக்கு போய் சேர்ச்சு, இது வரைக்கும் மக்களுக்கு தெரியப்படுத்தவே கிடையாது. ஒரு சிலர் ஜெயலலிதா பணம்னாங்க, ஒரு சிலர் மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிச்சுன்னாங்க.
என்னமோ சொன்னாங்க. இது வரைக்கும் அந்த கண்டெய்னர் பணம் என்னாச்சு? கேள்விக்கு பதிலே கிடையாது. கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு வந்துடுவாங்க. செத்தவன் யாரும் யோக்கியவான் கிடையாது, எல்லாரும் குடியாரங்க தான். ஆனால் அப்பாவிகள். ஒரு நாளைக்கு 300-400 ரூபா சம்பளம் வாங்குறவங்க. அந்த 300-400 ரூபா சம்பளம் பீகாரிக்கு கொடுக்குறோம். பீகார், உத்தரப்பிரதேசக்காரன், ராஜஸ்தான்காரன், ஜெய்ப்பூர்ல இருந்து வந்தவன், உத்தரகாண்ட்ல இருந்து வந்தவன், தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யறவனுக்கு அந்த 300-400 ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்குறோம். சென்னையில் போயிட்டு தான் இருக்கு. எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறோம். ஆனா அவன் சம்பாதிக்கிறது மலை கிராமத்துல 300 ரூபாய் 400 ரூபாய் ஒரு நாளைக்கு. ஏதோ அவனோட உடல் கலப்புக்கு அவன் குடிச்சு அப்பாவி செத்துட்டான். அவனுக்கு கொடுத்த 10 லட்சம் ரூபாய் எதுக்கு கொடுத்த, இன்னத்துக்கு கொடுத்தேன்னு 1008 கேள்வி. இப்ப இங்க செத்து போயிருக்கிறானே உத்தரப்பிரதேசத்துல, ஒரு மூடனை நம்பி போய் கடவுள்னு அவன் காலடி மண்ணெடுக்க போய் 131 பேர் செத்து போயிருக்காங்களே. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறோம், திராவிட மாடல் அரசாங்கம் இந்தியா முழுவதும் என்று பரவுகிறதோ, இந்த ஐடியாலஜி போய் சேரணும் இந்தியா ஃபுல்லா. அது யார் கொண்டு போனாலும் சரி, யார் மூலியமா போனாலும் சரி, காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்தினாலும் சரி, இந்த கருத்தியல், இந்த ஐடியாலஜி அங்க போய் சேர்ற வரைக்கும் அவங்க முட்டாள்களா தான் இருப்பாங்க. சாமியை சொன்னா பயந்துப்பாங்க. முற்போக்கு சிந்தனை அவங்க கிட்ட இருக்காது. மறைந்தவர்களுக்கெல்லாம் நாம் வந்து அஞ்சலி செலுத்தும் வண்ணமாக மனதுக்குள்ளேயே அவங்களுக்காக பிரார்த்திக்கலாம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன், நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன். என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நிறைய வீடியோக்களை போடுவேன். நீங்கள் கொடுக்குற ஊக்குவிப்பில் தான் இருக்குது. கூடிய விரைவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராம். நன்றி.